தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பனையூர் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமா மாவட்ட செயலாளர்களோடு புஷி ஆனந்த் இப்போ கூட்டணியோடு போட்டியிடலாமா அல்லது தனித்து போட்டியிடலாமான்னு ஒரு ஆலோசனை ஏதோ நடந்துட்டு இருக்கா? அவசர ஆலோசனை 15ஆம் தேதி அங்க போகணும். எங்க நாளைக்கு நாளைக்கு போகணும். சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த அவசர ஆலோசனை? அது தனி இது தனி தானே சார். அது வழக்கு சம்பந்தமா நீங்க போக போறீங்க, அவ்வளவுதான். இப்போ புரியுதுங்களா? பலவீனமான தலைமை, டிவிகே தலைமை பலவீனமான தலைமை. என்ன விஜய் மாட்டிக்கிட்டாருன்றீங்க? ஆமா, மாட்டிக்கிட்டாருல, சிக்கிக்கிட்டாரு. கொள்கை எதிரி இல்ல பிஜேபி. கொள்கை எதிரி இங்கேயே கொள்கை இல்லைன்ற கொள்கை இருந்தாதான் கொள்கை எதிரி. எதுக்கு டிவிகே? டிவிகே கொள்கை எங்க இருக்கு? கொள்கை இருந்தா தான் கொள்கை எதிரி. என்ன மேடம் முழுக்க கொள்கை? என்ன அவர் ஆபீஸ் முழுக்க கொள்கை தலைவர். நாங்களும் தான் ரொம்ப அவளோட இருக்கிற அந்த கொள்கையை சொல்லுப்பான்னு. கிரவுண்ட்ல இது கேட்டா ஒரு பக்கம் ரூட் கிளியர் சார். என்ன ரூட்? மதசார்பற்ற கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும். இவர் மத சார்புள்ள கூட்டணிக்கு போயிடுறாரு. என்டிகேக்கு ஃப்ரீ. எல்லாம் 360 டிகிரியில் அடிப்பாங்க. என்டிகே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுகட்டத்தனம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு மாசம் இருக்கும்போது நீங்க யாரையெல்லாம் பகைக்கிறீங்கன்னு நீங்க பாருங்க. எதிரிகளை உருவாக்குவது நடந்திருக்குன்னு சொல்றாரு. நடந்திருக்குதெல்லாம் நடந்திருந்தால் கூட சொல்லக்கூடாது. இப்போ நடந்திருந்தால் கூட சொல்லக்கூடாது. இப்ப 90 பேர்ட்ட ஆலோசனை. அப்ப மிரட்டிருக்காங்க. இதுக்கு இடையில மிரட்டல் நடந்திருக்கு. சரி சார், மிரட்டுறாங்கன்னா நம்ம எல்லாம் விஜய் பக்கம் நிக்கலாம் சார். பிஜேபி மிரட்டுறா சார். விஜய் தமிழ்நாட்டுல பிஜேபி மிரட்ட முடியாது. யாரையும் 100 துண்டா வெட்டி போட்டா இருங்க. என்ன 100 துண்டா வெட்டி போட்டா ஒரே ஒரு சதை எகிரி போய் அவன் பக்கத்துல நிக்காது. கேடு கட்ட கேவலமான ஒருத்தங்க கிட்ட போயிட்டு இன்னொரு தடவை சொல்லாதீங்க. பிஜேபி மிரட்டினா நம்ம எல்லாம் கூட நிக்கணும் சார். பிஜேபி மிரட்டுறது யாருமே மிரட்டுறது சார். சார் ஆதவ் அர்ஜுன் திமுகவின் ஸ்லிப்பர் செல்னு சார்லஸ் மார்டின் சொல்றாரு. அவர் விஜய்க்கு உண்மையா இருக்காரா இல்லையா? நான் ஒரே வார்த்தை சொல்றேன், விஜய்க்கு உண்மையா இல்லைன்னு சொல்றேன். விஜய்க்கு உண்மையில விஜய் முடிக்க போறதே ஆதவ் அர்ஜுனா தான். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கிறது. டிவிகே பிஜேபி என்டிஏ அலைன்ஸ்குள்ளார உள்ள வரப்போறாங்க. எடப்பாடி பிஜேபி விஜய் கூட்டணியா அப்படின்ற ஏசியங்கள்லாம் நிறைய போயிட்டே இருக்குது. இது போயிட்டு இருக்கிற ஒரு சமயத்திலே பனையூர் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமா மாவட்ட செயலாளர்களோடு புஷி ஆனந்த் இப்போ கூட்டணியோடு போட்டியிடலாமா அல்லது தனித்து போட்டியிடலாமான்னு ஒரு ஆலோசனை ஏதோ நடந்துட்டு இருக்குதா? அவசர ஆலோசனை செய்தியா வந்துட்டு இருக்குது. நேற்று தான் நேர்காணலாம் பண்ணாங்க. ஆமா. இப்ப இந்த திடீர் முடிவு எதுக்குன்னா, அப்ப அவசர ஆலோசனை சொல்லும்போது அவசர ஆலோசனை. எதுக்காக இந்த அவசர ஆலோசனை? என்ன நடந்தது? நெருக்கடி. யாருக்கு? ஏதோ சொன்னார்ல, ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல, ஏதோ மிரட்டல் சொன்னார்ல. ஆமா. ஏதோ மிரட்டல்னு சொன்னார்ல. ஆமா. நாங்க அப்படிதான் புரியணும். அவரு எந்த மிரட்டலுக்கும் பணிய மாட்டோம். ரஜினிகாந்த் அவர் திமுக மிரட்டல் சொன்னாங்க இல்லையா? ஆமா. அந்த மிரட்டல் ஞாபகத்திலேயே பேசுனதுனால தான் நான் சொல்றேன். இந்த மிரட்டல் ஞாபகத்துல அந்த மிரட்டல் பேசியிருக்காரு நான் சொல்றேன். விஜய்க்கு கொடுக்கப்படக்கூடிய மிரட்டல் மேடையில் பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிரட்டல் கொடுத்தாங்க. ஆனால் அதே மாதிரி எங்க தலைவருக்கும் மிரட்டல் கொடுக்குறாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா மிரட்டல் கொடுக்குறவங்க தான் ஆள் மாறாட்டம் இருக்கு. அங்க திமுக மிரட்டல் தான் சொன்னார் இல்லையா? அது உண்மை இல்லை, அது பொய். ஆனால் இப்போ சொல்லக்கூடியது கேட்டா பிஜேபி தரப்புல இருந்து ஒரு மிரட்டல் இருக்கு. ஸோ அந்த மிரட்டல்னு இருக்கும்போது அந்த ஞாபகத்திலே பேசுறது தான். எதுக்கு போய் மிரட்டணும் பிஜேபி விஜய்? எப்படி இருந்தாலும் இங்க கால் ஊனணும்னு நினைக்கிறது பிஜேபி. ஆமா. எப்படியாவது கால் ஊனணும். ஆமா. ஏன்னா இந்த மண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிஜேபியோட அந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகள், சித்தாந்தம் கிடையாது, கோட்பாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா இங்க வாய்ப்பு இல்லை. அப்போ வேற எப்படியாவது இது மாதிரி முகமூடிகள் போட்டுட்டு வர வேண்டியதுதான். இப்ப விஜய்ன்ற ஒரு முகமூடி கிடைச்சிருக்கு. அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. அவ்வளவுதான். விஜயே வேணா வலுக்கட்டாயமா நேரடியா சுருக்கமா சொல்லிடணும். பிஜேபியோட ஒரு அரசியல் ராஜதந்திர நடவடிக்கை விஜய் இழுத்து போறது, அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சது பணிவாரா, அதற்கு படிவாரா? என்ன பணிவாரா சார்? பலவீனமான தலைமை தானே சார். அவர் என்ன பணிவாரான்னு கேட்டா அவர் என்ன மு க ஸ்டாலினா? விஜய் தானே சார். இப்ப புரியுது அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு?
அவர் மு.க. ஸ்டாலின் தான் நீங்க கேட்கலாம் பணிவாரான்னு கேட்கலாம். அப்படி பார்த்தா திமுகவே பிஜேபியோட பணிந்து சார் அது போயிருக்குது. சார் அது ஒரு காலகட்டம் சார். அந்த காலகட்டம் அது வந்து அன்னைக்குள்ள அந்த அரசியல் இருக்குன்னா வாஜ்பாய்ன்ற ஒரு தலைவர் இருந்தாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்க வந்து கால் ஊனுன்ற அந்த வேட்கைலாம் கிடையாது, வெறிலாம் கிடையாது. வேட்கை வேணா இருந்திருக்கலாம், வெறி கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. பிஜேபி எப்படியாவது வந்து கால் ஊன்றணும்னு நினைக்கிறாங்க. அப்ப எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்றது தான். அந்த வகையில் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரஜினியை எதிர்பார்த்தாங்க. ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னாங்களே, சில பேர் சொல்கிறாங்கல்ல அவர் கோவிட் வந்துச்சு, ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் இருந்தது தான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி ரஜினி ரொம்ப யோசிச்சு பார்க்குறாரு, தொலைநோக்கு பார்வையோட பாரு. இது வந்து நமக்கு நெருக்கடி தான். ஆரம்பத்திலே ஒரு சில நெருக்கடி வரும்போது அப்போ வந்து அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் எடுக்கும்போது அப்போ அவர் இந்த ஆன்மீக அரசியல்ன்றது இங்கே தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுன்றது ரிவர்ஸ் ஆகுறாரு. இந்த 2 காரணம் தான். நீங்கள் கோவிட்னு சொல்லலாம், உடல் ஹெல்த்லாம் ஒரு காரணம் காமிச்சிடலாம். ஆனால் அடிப்படையில் வந்து கேட்டால் இன்னைக்கு எப்படி விஜயை பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி பிஜேபி அவரை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாங்க. அவர் மனசாட்சி பேசும். பட் இவருக்கு கொள்கை எதிரி இல்ல பிஜேபி. கொள்கை அதுக்கு இங்கேயே கொள்கைகள் என்ற கொள்கை இருந்தால் தான் கொள்கை எதிரி. எதுக்கு டிவிகே? டிவிகே கொள்கை எங்க இருக்கு? கொள்கை இருந்தா தான் கொள்கை எதிரி. என்ன மேடம் முழுக்க கொள்கை தான். என்ன அவர் ஆபீஸ் முழுக்க கொள்கை தலைவர். நாங்களும் தான் ரொம்ப ஆவலோட இருக்கிற அந்த கொள்கையை சொல்லுப்பான்னு. கொள்கை எதிரி சொல்லுங்க. கொள்கை என்ன கொள்கை சொல்லுங்க. கொள்கை இருந்தா தானே சார் எதிரி. அங்க ஏற்கனவே நம்ம பேசினதான், போன காணொலியும் பேசுவோம். நீங்க இன்னும் கூட இப்போ சில பேர் ஏசியங்கள்லாம் சொன்னீங்க, ஏசியெல்லாம் கிடையாது. பிஜேபியோட கூட்டணிக்கு போறாங்க. உறுதியா? ஆமா, இது கண்துடைப்பு சார். 132 மாவட்ட செயலாளர்களாமா, அதில் 120 பேர் தான் காணொலியில் வந்தாங்களாமா, அதில் 98 பேர் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களாமா. இதெல்லாம் யார் சார் விட்டா காதில் ஒன்று? நம்ம ஏற்கனவே காதெல்லாம் குத்தியாச்சுல, சின்ன வயசுல காது குத்தியாச்சு. ஆனா நீங்க போவாங்கன்னு தான் சொல்றீங்களே. போவாங்கன்னு தான் நானும் சொல்றேன். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மாவட்ட செயலாளர்ன்ற இந்த இது கண்துடைப்புன்ற நான் சொல்றது உங்களுக்கு, மாவட்ட செயலர்கிட்ட கேட்டுதான் இவங்க முடிவு எடுப்பாங்களாமா. இது ஆமாங்க. ஐயோ, இதெல்லாம் இந்த கதை சொன்னானுங்கல்ல, 1 கோடி பேர் மெம்பர் இது சொன்னாங்கல்ல, 1 கோடி 1.5 கோடியா? அதான் இது ஆன்லைன் மெம்பர் ஆயிட்டாங்க. ஓட்டர் ஐடி வச்சுட்டு 10,000 பேர் வந்து விருப்பம் பண்ணு சொன்னாங்களா இல்லையா? அந்த கதை தான் இதுவும். 98 பேர்கிட்ட வந்து இவர் நேர்காணல், அப்படியே பாவம் நேர்காணல் பண்றது. 98 பேர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டாராமா. யாரு? புஷியானது. இதுதான் காது குத்துறதுன்னு சொல்றது. புஷியானந்த் அதெல்லாம் நேர்காணல் அதெல்லாம் சும்மா சார். அதெல்லாம் நீங்க வேற ஒண்ணு, போன்லயே பேச தெரியாது. நீங்க பேசுறது இல்ல, உங்களுக்கு தெரியல. அதனால ஆமா ஆமா, போன்லயே பேச தெரியாது. போன்லயே பேச தெரியாது சார். வாட்ஸ்அப் பண்ண தெரியாது சார். யாருக்கு? ஆமா, புஷியானதுக்கு வாட்ஸ்அப் பண்ண தெரியாது சார். வாட்ஸ்அப் கால் பண்ண தெரியாது. வாட்ஸ்அப்னா நான் சொல்றது மெசேஜ் பண்ண தெரியாது. மெசேஜ் பண்ண ஆமா, வாட்ஸ்அப்னா நீங்க வாட்ஸ்அப் காலில் பேசுறது இல்ல, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண தெரியாது. சும்மா நீங்க அவர் ஆன்லைன்ல அப்படியே சிஸ்டம் உட்காந்துட்டாராம், இவருக்கு அப்படியே வச்சுட்டு உட்காந்து ஒப்பீனியன் கேட்டாராமா. ஆனா விஜய் மாதிரி ஒரு மாசான ஒரு ஆளையே தன்னுடைய கட்டுக்குள்ளார வச்சிருக்கிற மாதிரி இருக்காரு. பெரிய விஷயம், பெரிய ராஜதந்திரமோ பெரிய சாணக்கியத்தனமும் தேவையில்ல. மாமாவில பண்ண தெரிஞ்சா போதும். சொன்னாதான் உங்களுக்கு உடனே வந்துரும் கோவம். சார் இதுதான் பெரிய விஷயமா? அரசியலா இல்ல, அரசியல் தான் சார். அரசியல்ல இதெல்லாம் நடந்திருக்கு காலங்காலமா நடந்திருக்கு. பாருங்க, எடுத்து பாருங்க. பராசக்தி படம் எடுங்க, வசந்த சேனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க பாருங்க. இது போன்ற ஆட்கள் காலங்காலமா இருக்கிறான் சார். மன்னர்கள் காலத்துல இருந்து இருக்கிறான். அம்மா இப்ப பேரை சொல்லும்போது மாமான்னு சொல்றோம், வேற என்ன சொல்ல முடியும்? இவனுங்கெல்லாம் வந்து காலங்கள் இதுக்கு பெரிய திறமை வேணும்னு கேட்குறீங்க சார். நீங்க அதிமுக சார், எஸ்ஏசி அழகா காணொலி வெளியாயிருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க, எப்படிலாம் ரூட் எடுக்கிறாருன்னு பாருங்க. சும்மா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பெரிய திறமை ஒன்றுலாம் கிடையாது. இதுக்கெல்லாம் திறமை தேவையில்லை. நான் சொன்னா அந்த வேலை செய்ய தெரிஞ்சா போதும். கிரவுண்ட்ல இது ஒட்டுமா? ஒருவேளை இந்த அலைன்ஸ் வந்து இல்ல, கிரவுண்ட்ல இது வந்து கேட்டா ஒரு பக்கம் வந்து ரூட் கிளியர் சார். என்ன ரூட்? மதசார்பற்ற கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும். இவர் மத சார்புள்ள கூட்டணிக்கு போயிடுறாரு. என்டிகேக்கு ஃப்ரீ, எல்லாம் 360 டிகிரியில் அடிப்பாங்க. என்டிகே நாம் தமிழர். ஆமா, 360 டிகிரி அடிப்பாங்க. ரொம்ப ரூட். இது நிம்மதினு நினைக்கிறேன். அவன் அப்படி போறது தொல்லை விட்டது. ஒரு முட்டுக்கொடையா அங்க எங்க வந்து இல்லாம ஏதாவது ஒரு சாயத்துல போயிடணும். அந்த சாயமே இல்லாம இருக்கல. தமிழ் தேசியமா, திராவிடமா, தமிழ் தேசியமா எதுவும் இல்லை. இப்ப ஆரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரிய கூட்டத்துக்குள்ள ஒரு நுழையிறியா, தொல்லை விட்டு போய் தொலைன்ற. நான் வெறும் விஜயவே போட்டு அந்த விளாசுவாங்க. அதுதான் நம்ம வேலையா சார். நம்ம இது வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்யற கடமையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்க கடமையை நீங்க செய்றீங்க, என் கடமையை நான் செய்யறேன். புரியுதுங்களா? எனக்கு வருத்தமா தான் இருக்கு சில நேரங்கள்ல. நீங்க எல்லாம் எதுக்காக இப்படி முட்டு கொடுக்குறீங்க? நீங்க எல்லாம் ஏன் மாற மாட்டேங்கிறீங்க? யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாறணும்னு சொல்றேன் நான். நீங்க விஜய்க்கு தானே முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, மாறுங்கன்னு சொல்றேன் நான். சார் இப்பவுமே எனக்கு அது உறுதின்னு நீங்க சொல்ற வரைக்கும் அதை நான் நம்ப உறுதி நான் சொல்ற மாதிரி நீங்க நடக்குதா இல்லை? நீங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த போன நேர்காணல சொன்னேன், நீங்க அடுத்த நேர்காலம் என்ன கூப்பிடுவீங்க.
கன்ஃபார்ம் பண்ண பிறகு கூப்பிடுவீங்க. இல்ல அவருக்கு வந்து அது ஒரு பெரிய டேமேஜா போயிடும் சார். ஒரு சார் டேமேஜ் போகும் தான் சார். அதை விட சார் போயிடும். நீங்க இந்த அரசியல் கட்சி டேமேஜை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆ. அவர் டோட்டலா டேமேஜ் ஆயிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஜெயில இருக்க முடியாது விஜயால. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? எதுக்கு போய் இதுக்கெல்லாம் ஜெயில்ல கண்டிப்பா ஏன் சார் இருக்க அவர் முடியாது? விட்னஸ் தான் சார். சார் விட்னஸ்லாம் இந்த கரூர் கேஸ்ல நீங்க விட்னஸ் நீங்க முடிவு பண்ண முடியாது விட்னஸ்ன்றத. ஆ. நான் முடிவு பண்ண முடியாது. சரி. கோர்ட் தான் முடிவு பண்ணும். ஆமா. கோர்ட் தான் முடிவு பண்ணும். சார் அவர் வந்து சாட்சியா போனவர். தர்மபுரியில வந்து ஒரு பஸ் வந்து உங்களுக்கு தெரியும். வேளாண் கல்லூரி இலக்கியம்பட்டி அதுல வந்து அக்யூஸ் நம்பர் 1 ரவிச்சந்திரன் நினைக்கிறேன். சரியா நினைவுல இருக்கு. நீங்க பாத்துங்க. நீண்ட காலம் முன்னாடி நடந்தது. ஏடிஎம்கே அவருக்கு எதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் அக்யூஸா சேர்த்தாங்க? அந்த தீர்ப்பு வந்த பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு வந்தவங்க கேட்டா அந்த கூட்டத்தை வந்து சட்டவிரோதமா கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த கூட்டத்தில் இருக்கிற 2 பேர் விலகி போய் தான் என்ன செய்யறாங்கன்னா இந்த அஃபென்ஸை பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அக்யூஸ் யாருன்னா அவரை தான் போட்டாங்க. ஏன்னா அவர் தான் இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம். சட்டவிரோதமா கூடுனது முதல் குற்றம். அதுதான் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இது மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்ல நாளைக்கு நினைச்சா நான் ஜுடிஷியல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளையாட்டா நினைக்காதீங்க. அதனாலதான் ஒவ்வொரு நிமிடம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா விஜய மிரட்டுறாங்கன்னா அது மிரட்டுறாங்கன்னு கிடையாது. ஒரு பக்கம் நாம நிக்கணும்ல நம்ம. சார் திருப்பி நான் இங்கே முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இல்ல சார் பிஜேபி விஜய மிரட்டுதுன்னா நம்ம எல்லாம் ஒரு பக்கத்துல நம்ம ஏன் நிக்கணும்? ஏன் நிக்கணும்? மிரட்டுறது எதை நிக்கணும்? அவர் அரசியல் ரீதியா தவறு பண்றாரு சார். அதுக்கு வந்து அதுக்கான பலனை அவர் அனுபவிக்கிறார். அவ்வளவுதான். நம்ம ஏன் நிக்கணும்? அப்படி பார்த்தா அந்த 41 பேர் பக்கத்துல யார் நிக்கிறது? இவர் பக்கத்துல நம்ம நின்றுவோம். அப்ப அங்க யார் நிக்கிறது? அதுக்கு யார் நீதி வழங்குறது? நீங்க ஊர்ல இருக்க அத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க பன் வாங்கி கொடுத்தவன் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிரெட் வாங்கி கொடுத்தவன் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் நீங்க சொல்லுவீங்க. அப்ப நாங்க உங்க பக்கத்துல நிக்கணுமா? விக்டிம் யாருன்னு பாருங்க சார். விக்டிம்ன்றதை பாக்குறத தாண்டி ஒரு படி மேல போங்க. விக்டிம் பார்க்க நியாயம் இருக்கான்னு பாருங்க. நீங்க அதை முதல்ல பாருங்க. நிறைய பேர் விக்டிம்னா வந்து போயிடக்கூடாது. பாதிக்கப்பட்ட தரப்புல இருக்கிற நியாயம் என்னன்னு பாருங்க. இல்ல ஜான் ஆரோக்கியசாமியோட நீங்களும் பேசியிருக்கீங்க, நானும் பேசியிருக்கேன். நல்ல நண்பர் அவரு. ஆமா. அவருக்கு வந்து அடிப்படையிலேயே பிஜேபி பிடிக்காது. கண்டிப்பா கிடையாது. இது ஜானே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்ப ஜானுக்கு ஏதோ நெருக்கடி நான் அப்படிதான் நினைச்சுப்பேன். அப்படிதான் நான் வந்து இல்ல அவருக்கு அடிப்படையிலே பிஜேபி பிடிக்காது. கிடையாது. ஜானுக்கு வந்து பிஜேபியோட போறதுல அந்த ஐடியாவே கிடையாது. ஆமா, அதான் அவர் எதிர்பார்த்தது விசிகா. ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது விசிகா எதிர்பார்த்தாரு, காங்கிரஸ் எதிர்பார்த்தாரு, கம்யூனிஸ்ட்கள் வந்துடும் எதிர்பார்த்தாரு. இதுதான். ஒருவேளை விசிகா வரலன்னா அன்புமணி வந்துடுவார். ஏன்னா ஏற்கனவே அன்புமணியோட அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உறவு முறை இருந்துச்சு. ஆனா இவர் எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா தப்பாயிடுச்சு. கட்சியை 2ஆ உடைஞ்சிருச்சு. அப்ப அவர் ஒரு பக்கம் போய் முதல்ல பழைய கதையை விடுங்க. அதுதான் முடிஞ்சிருச்சு. நான் சொல்றது பிஜேபியை கண்டிப்பா கிடையாது. ஆனாலும் இது நடக்கும்ன்றீங்களே நீங்க. வேற வழி இல்ல சார். நெருக்கடி கொடுக்கும்போது என்ன செய்வார் அவரு? இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பறிக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு பறிக்கப்பட்டதுன்றது நான் சொல்றேன். எப்போ வந்து ஆதவ அர்ஜுனா வந்து விஜயோட போய் வந்து அந்த விகடன் விழாவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்பட்ட சலசலப்பு இந்த கட்சியிலேருந்து விசிகால விலகி போய் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கூட பட்டினப்பாக்கம் வீட்டில் தான் டிசைட் ஆச்சு. அந்த மீட்டிங் கூட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பனையூரில் நடக்கலை. அது தனியாக நடந்துச்சு. அப்போ வந்து ஜான் கிடையாது. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஜானோட அதிகாரம் வந்து பறிக்கப்பட்டுச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் எவ்வளோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாக்கா செய்தி கூட வெளியாகிடலாம். ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜய் விட்டு விலகினார் அப்படின்னு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜான் எனக்கு நல்லா தெரியும், பழகினாலும் தெரியும், நீங்களும் பழகிறீங்க. அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவர் பிஜேபியோட அவருக்கு வந்து ஐடியாவே இல்லை. அவர் ஜான் ஆரோக்கியசாமி. ஆனால் உறுதியான தகவல் வரட்டும், நம்ம அவசரப்பட தேவையில்ல. வரட்டும், ஆனால் வரும். அது கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அங்க ஆட்சி அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற கண்டிப்பா எடப்பாடி தான். அது விடவே மாட்டார் அவரு. கண்டிப்பா எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அந்த வந்து எந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாங்க? துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டால் மற்றவர் நான் சொல்றது கேட்டால் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையிலும் வந்து சேர்ந்து கூட பங்கு அந்த கூட்டாட்சி கூட கேட்டிருக்கலாம். பவன் கல்யாண், நாரா லோகேஷ் போன்றவர்கள் பேசினதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான் சார். உண்மைதான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்க கையில் வந்து துருப்பிச்சு சார். முதல்ல ஒரு கட்சி தலைவருக்கு பலவீனங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை சொன்னால் உங்களுக்கு கொந்தளிக்கிறீங்க, கோவப்படுறீங்க. நான் ஒன்றும் வந்து கிடையாது. விஜயோட அடுத்தடுத்த நாள் விஜய் வந்து ஸ்டெப் டவுன். நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சமீபத்தில் நீங்கள் வந்து பர்சனல்ன்றீங்க. எந்த வகையும் பர்சனல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கோ அல்லது வந்து உங்களுடைய பொது வாழ்க்கைக்கோ கொண்டு வரக்கூடாது. நீங்கள் வந்து அதை வந்து கலந்துட்டீங்க. நீங்கள் பலவீனமான தலைவராக இருக்கிறீங்க. 6 மணிக்கு மேலே உங்களை அக்சஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கு. எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள்? எல்லாரையுமே நம்ம பேசலாம். விஜயகாந்த் அவர் வீழ்ச்சி கூட வந்து ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள பழக்கங்கள் தானே. நீங்கள் எந்த இடத்துலையும் நான் சொல்கிறேன் சார், இவருக்கு இருக்கா நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே முதல்ல ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். 4 பேருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனிதர் வேற, 4 சுவத்துக்குள்ளே இருக்கிற மனிதர் வேற.
2 மனிதரும் ஒன்றா ஆகக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இல்லை, நான் அங்கே இருக்கிற மாதிரி 4 சவத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நான் இங்கே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? யார் தப்பு? சமுத்திரக்கனி பேசுனது 100% கரெக்டு. நீங்களும் நானும் பேசுனா வைரல் ஆகாது. சமுத்திரக்கனி பேசுனது கரெக்ட் தானே? 4 சவத்துக்குள்ள வச்சுக்கானார். இதெல்லாம் பலவீனம் தானே மதேஷ்? நீங்கள் சொல்லுங்கள், இது பரவாயில்ல, என்ன பேச போகிறோம்? ஒரு நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிற அந்த வேட்கை வெறி பயங்கரமாக இருக்குது, கொதிக்கிற. ஆனால் நீ எப்படி நடந்துக்கணும்? நான் முதல் நாளே சொன்னேன், ஜானுக்கு ஃபஸ்ட்டு டே சொன்னேன், தனி விமானத்தை போகிறது நல்லது இல்லைன்னு சொன்னேன், இது சரி கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் லவ் ஃபார் எவர்னு போடும்போது ட்விட் பண்ணும்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது என்னங்க இது இருந்தால் இப்படி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நிற்பீங்க நாளைக்கு, இது எவ்வளோ பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகும், இதெல்லாம் நான் சொன்னேன். அவர் கேட்டுக்கிட்டார். ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. சொன்னதை கேட்கணும்ல சார், யார் சொல்கிறதாவது கேட்கணும் சார். இங்கே அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும். விஜய் பிஜேபி கூட போறத விரும்பவே மாட்டாரே சார். அப்படிலாம் நீங்க கிடையாது சார். இங்க வந்து ஏற்கனவே பிஜேபியால இந்த ஐடி டாக்ஸ் மூலமா எல்லாம் கரெக்ட், அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டன்ற ஒரு பார்வை இருக்கு. எல்லாமே கரெக்ட். அதே போல வெறும் விஜயே ஜோசப் விஜய்ன்றத அடையாளப்படுத்தலாம். அதெல்லாம் சார், அதெல்லாம் சார் காலம் மாத்திரும் சார். காலத்துக்கு எவ்வளவு வந்து வலிமை இருக்கு தெரியுமா? காலம் மாற்றும். அந்த காலம் கூட பாத்தீங்கன்னா வந்து பலவீன மனிதர்கள் வந்து எளிதா மாற்றிடும், ரொம்ப எளிதாக மாட்டிடும். விஜயுடைய பலவீனத்தை வைத்து அப்படிதான். ஆமா, அப்படிதான் பலவீனம். ஆமா, நீங்க சொல்றீங்க. எப்போ ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த சூழ்நிலையிலும் சின்னதா வந்து சொல்லிடுறேன். நான் இது இந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். என்ன கூட கேட்பாங்க, உங்களுக்கு பயம் இல்லையா, இப்படிதான் பேசுறீங்களா, உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்பாங்க. நான் ஒருபோதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேன். எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டா பயம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதை கடந்துடுவேன், சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம், அவ்வளோதான். இதெல்லாம் தப்பு. நீங்கள் எப்போ ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயப்படுற ஆளா, நான் பயம்னா எனக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறவன் தான் சொல்லுவான். அதெல்லாம் பயப்படுறது தான் சொல்லுவான். அதெல்லாம் வந்து பலவீனம் தான். விஜய் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இழுத்துட்டு போகுது. ஒட்டு மொத்தமாக சும்மா இதெல்லாம் கண் தொடைப்பு 98 மாவட்ட செயலர்கிட்ட கேட்டோம், கருத்து கேட்டோம், அது கேட்டோம், இது கேட்டோம், அதெல்லாம் கிடையாது சார். இவங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கடைசி நேர காட்சிகள் சார். இவங்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சா போதும் சார் இவங்களுக்குலாம். அப்ப கடைசி நேர காட்சிகள் நடக்குது. கடைசி நேர காட்சிகள், நாடகம் விடும் நேரம். ஆமா, இணையம் உச்ச காட்சி நடக்குது, அவ்வளவுதான். இது எதிர்பார்த்தது. எப்போ எதிர்பார்த்த நான் இதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் கிட்ட சொன்னேன். கடைசியா இது அங்கதான் போய் நிக்கும்னு சொன்னேன். எப்படி அலைன்ஸ்ல போய் கண்டிப்பா அங்கதான் போய் நிக்கும்னு சொன்னேன். பிஜேபி அலைன்ஸ் போய் நிக்கும். ஆனா பிஜேபிக்கு எதிராக வந்தது தானே இது, இந்த கட்சி அப்படி எதிராக வந்தது நீங்க சொல்றீங்க சார். எப்படி சொல்றீங்க? திமுக ஜான் போட்ட கணக்கு ஒரு தடவையும் மிஸ் ஆகிட்டு எல்லாமே வந்து தப்பாகுது. எல்லா கணக்கும் தப்பு. ஜான் வந்து வியூகம் அமைக்கிறதுக்கு வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ உடைன்னு நினைச்சாரா? சொல்லுங்க, 2ஆ உடைஞ்சு. பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சதே இன்னும் கூட ஒரு படி மேலே இருக்குன்னா, அண்ணாமலை வந்து கட்சியில் வந்து அவர் பதவியை நீக்கப்படுவார் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவர் தலைமையில் ஒரு அணி அமையும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் செதறும் போது பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து இவர் இல்லை அவருன்னா விஜய். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ் வேற லெவல் சார். அது சயின்ஸ் படி சயின்டிஃபிக்காக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து துல்லியமாக சொல்கிறேன் சார், 19% ஓட்டு எடுத்துருவார் சார். யார் சொன்னது? ஜான் சொன்னது. அவர் 21. யாரு? பிரசாந்த் கிஷோர். இவர் 19 தான் போட்டு. ஆமா, நம்மால இவர் ஆதவர்ஜன் 30. அது 40 சார். 50 நினைக்கிறேன் அநேகமா. இன்னும் கொஞ்சம் தான் 50 சொல்லியிருப்பாங்க. அது அதிரடியா பேசுறாரு பாத்தீங்களா? அதெல்லாம் சார் ரஜினியை திமுக மிரட்டினதுலயே பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவுகட்டத்தனம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு 1 மாசம் இருக்கும்போது நீங்க யாரையெல்லாம் பகைக்கிறீங்கன்னு நீங்க பாருங்க. எதிரிகளை உருவாக்குவது நடந்திருக்குன்னு ஒரு சொல்றாரு. நடந்திருக்குதெல்லாம் நடந்திருந்தால் கூட சொல்லக்கூடாது. இப்போ நடந்திருந்தால் கூட சொல்லக்கூடாது. நடக்கவே கிடையாது. அப்ப நீங்க அங்க இருந்தீங்கல்ல? அப்ப நீங்க அங்க இருந்தீங்கல்ல? அப்ப நீங்க தான் தூண்டி விட்டீங்களோ மிரட்டுறதுக்கு ரஜினிகாந்த்? கூட இருந்து பாத்துருப்பாரு. நீங்க தானே வியூக அமைப்பாளர். அங்க பிரசாந்த் கிஷோர் சொல்ல முடியுமா? சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது, முட்டாள்தனமான பேச்சு. அப்படியே நான் சொல்லலாமா? தேர்தலுக்கு 1 மாசம் இருக்கு. நீங்க வந்து எதிரிகளை உருவாக்குவது முட்டாள்தனம் இல்ல. ரஜினியை இப்ப பகச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அப்படிதானே சார் இது. இல்ல அவர் ரஜினி என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்லுங்க, ரஜினி என்ன சொல்ல வரீங்க? இல்ல ரஜினி ஒரு வலிமையான தலைவர், மிரட்டினாலும் பணிய மாட்டாரு விஜய். அப்ப அவர் விட்ரா பண்ணிட்டார் மிரட்டினதுனால. இல்ல அந்த காலகட்டத்தில் ரஜினியை மிரட்டியது திமுகன்றது அவங்களுடைய ஸ்டேட்மென்ட். அதுக்கப்புறம் அவர் உடன் இருந்தார்ல, அப்ப திமுகவோட தான் இருந்தாரு சார். அப்ப நீங்க தான் விட்னஸ். அப்போ நீங்க அந்த வேலை நீங்க அந்த விட்னஸ் மாதிரி தான் அவர் இதுதான் அந்த அமாவாசை வேலைன்றதே சார். 21ல கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வரும்போதே திமுகவுக்கு ஓட்டு போட்டாரு, அவரை வெற்றி பெற வைக்க பாடுபட்டாருல்ல அப்படின்றதையும் சொல்றாரு சார். அதையும் அதுதான் சார் சொல்றேன். அங்க வாய் தான் சார் கெடுக்குது. நீங்க அப்படியே நடந்தா கூட நடக்கவே இல்லை சார். நடந்தாலும் சொல்லக்கூடாது சார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க?
எங்க தலைவரை வந்து மிரட்டினாலும் வலிமையா இருக்கிறார். இந்த தெரிய போகுது 2 நாள் போகுது, 2 நாள் போகுது. நீ நேற்று நைட்டு அங்க பேசுற, இந்த காலையில வந்து பார்த்தீங்கன்னா 98 பேர் கூட அவசர ஆலோசனை. என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. நேற்று நைட் நீ பேசுற, எங்க தலைவர் வலிமையான தலைவர், அவரை மிரட்ட முடியாது. என்ன இப்போ 98 பேர்ட்ட ஆலோசனை. அப்ப மிரட்டிருக்காங்க. இதுக்கிடையில மிரட்டல் நடந்திருக்கு. சரி சார், மிரட்டுறாங்கன்னா நம்ம எல்லாம் விஜய் பக்கம் நிக்கலாம் சார். சார், ஏன்னா பிஜேபி சார், மிரட்டுதுன்னா விஜய் பக்கம் தமிழ்நாட்டுல பிஜேபி மிரட்ட முடியாது என்ன யாரையும். 100 துண்டா வெட்டி இருங்க போட்டா சார். இருங்க என்ன 100 துண்டா வெட்டி போடாத ஒரே ஒரு சதை வந்து எகிரி போய் அவன் பக்கத்துல நிக்காது. கேடு கட்ட கேவலமான ஒருத்தங்க கிட்ட போயிட்டு இன்னொரு தடவை சொல்லாதீங்க. ஏங்க பிஜேபி மிரட்டினா நம்ம எல்லாம் கூட நிக்கணும். பிஜேபி மிரட்டுறது யாருமே மிரட்டுறது சார். அந்த கட்சியை அழிச்சு ஒழிக்கிறன்ற நானு. இது பிளான், இது ஏற்கனவே திட்டமிட்டு தானே. உங்களுக்கு தேவை என்ன? இப்போ உங்களுக்கு தேவை முதலமைச்சர். எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும், எப்படியாவது ஆயிரணும். ஆனா இப்ப போய் பிஜேபி சேர்ந்தாலும் எடப்பாடி தானே. இப்ப திரும்பி இப்ப நடக்கிறதே, இப்ப நேற்று ஈவினிங் என்ன பேசுறாரு எடப்பாடி? நாங்க எதுவும் பேசலன்றாரு. பேசல, நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. நாங்க எதுவும் பேசலங்கன்ற. ஆமா, இப்ப யார் பேசுறாங்க? பிஜேபி பேசுது. பிஜேபி வந்து இப்போ வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு கொண்டு போகுது. இப்ப அலைன்ஸ்ல சீட்டு கொடுக்க வேண்டிய உரிமை எல்லாம் எடப்பாடி கிட்ட தானே. அதுக்கப்புறம் சார் எடப்பாடி இப்ப யாருக்குறை கிட்டத்தட்ட லீஸு கொடுத்த நிலைமையில இருக்கிறா சார். அவர் பேச்சு அப்படிதானே சார் இருக்கு. அவர் கட்சியே லீஸு கொடுத்தா மாதிரி இருக்காரு. பிஜேபிக்கு லீஸு கொடுத்தா எப்படி இருக்கும்? மொத்த குத்தகை கொடுத்தா மாதிரி காட்சிகள் என்ன நடக்க போகுது? இவர் வாடகைக்கு போறாரு, அவங்க வந்து மொத்த குத்தகைக்கு இருக்கு, அவ்வளவுதான். இல்லன்னா மொத்தமா வித்துட்டு போறாரு அப்படி கூட எடுத்துக்கலாம். எல்லாம் இவங்க ராத்திரில கேட்டு தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்டம் பலிக்காதுன்னு நம்ம எல்லாம் சொன்னோம்ல. ஏதோ நடந்துச்சு. பல பேருடைய முடிவு, பிஜேபி எடுக்கக்கூடிய முடிவால பல அரசியல் கட்சி தலைவரோட முடிவு நடுராத்திரியில மாறுது. நடுராத்திரியில மாறுது. சரத்குமார் நடுராத்திரியில தான் முடிவு பண்ணி கட்சியை கொண்டு போய் இணைச்சார். இவரும் நடுராத்திரியில தான் மாறுது. நேற்றுக்கு ஈவினிங் வரைக்கும் ஒரு மீட்டிங்ல ஒரு பேச்சு, மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா கருத்து அவசர ஆலோசனை. அப்படி என்ன அவசரம் ஆயிடுச்சு? நீங்க தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா? இல்ல. என்ன அவசரம்? எதுக்காக அவசர ஆலோசனை? சார் அவசர ஆலோசனை சார் 15ஆம் தேதி வந்து அங்க போகணும். எங்க? நாளைக்கு போகணும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த அவசர ஆலோசனை? அது தனி, இது தனி தானே சார். அது வழக்கு சம்பந்தமா நீங்க போக போறீங்க, அவ்வளவுதான். இப்போ புரியுதுங்களா? பலவீனமான தலைமை, டிவிகே தலைமை பலவீனமான தலைமை. என்ன விஜய் மாட்டிக்கிட்டாருன்றீங்க? ஆமா, மாட்டிக்கிட்டாருல, சிக்கிக்கிட்டாரு. கரெக்டான வார்த்தை போடுங்க, சிக்கிக்கிட்டாரு. இல்ல பார்க்கலாம், உறுதியா அவர் போக மாட்டாருன்னு நான் கூட பாக்குறேன். இல்ல சார், நீங்க வந்து வேற வழி இல்ல சார். கழுதை கெட்டா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு வகையில் நமக்கு நல்லதுன்னு நினைங்க, சந்தோஷமா நினைங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதசார்பற்ற அந்த கூட்டணின்றதுல அவங்க வலிமையா நிற்பாங்க. இங்க என்டிகேக்கு ரூட் ஃப்ரீ, தொல்லையில நல்லா வந்து இந்த இளம் அந்த முதல் நிலை வாக்காளர்கள், முதல் வாக்காளர் அவங்களெல்லாம் பண்படுத்தி சீமான் வந்து அழகா பக்குவமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்காளர்களை மாற்றி நாம் தமிழ் கட்சி கொண்டு வந்துடுவாரு. சரி, புரியுங்களா சார்? இந்த தற்கொலை கூட்டங்கள் சொன்ன நேரடியாக சொன்னா இந்த முதல் நிலை வாக்காளர்கள் எல்லாம் தற்கொலையாக மாறிட்டு இருக்கான். அந்த நிலையிலேருந்து இப்போ மாறிடும். இன்னொரு பக்கம் வந்து சொல்ற பாருங்க, இந்த டிவிக்கில் இருக்கிற உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த மதசார்புள்ள கட்சிகளை வந்து வெறுக்கக்கூடியவங்க, இன்னும் சொன்ன இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் பக்கம் போயிடும், இல்லை திமுக பக்கம் போயிடும். பாரபட்சமா நான் சொல்றேன். அதனால நடக்கும் அதெல்லாம். அதுவும் வந்து இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா லம்சமா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே விட, ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ விட. நிம்மதி போய் சேர்றது நல்லது. ஒன்னே ஒன்று மட்டும் தான் நடக்கவே இல்லை, இந்த காங்கிரஸையும் கழட்டி விட்டுருணும். காங்கிரஸை கழட்டி விட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். தேவையில்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து வேஸ்ட்டாக ஒரு 27 சீட்டு அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரணிக்கு தான் அதெல்லாம் வாய்ப்பாக அமையும். காங்கிரஸ் ஆமா, எங்கெல்லாம் வந்து டிஎம்கே வந்து தோக்குற மாதிரி இருக்கா அங்க கொடுக்கணும்னு பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி முழுமையா வரட்டும். ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆதவ் அர்ஜுனா மீது அவருடைய மச்சான் வந்து திரு சார்லஸ் மார்டின், புது கட்சி லட்சிய ஜனநாயக கட்சியா, எல்ஜேகே லட்சிய ஜனநாயக கட்சி, திரு சார்லஸ் மார்டின் வந்து கடுமையான குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்லீப்பர் செல் ஆதவ் அர்ஜுன், அவர் இன்னும் திமுகவோட தொடர்புல இருக்காரு. 3 நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் வந்து பேசியிருக்காரு, அமாவாசையெல்லாம் சொல்லியிருக்காரு. அது உண்மையும் கூட. ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் கடந்த கால வாழ்க்கை ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்குல்ல சார். கடந்த கால வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அது அமாவாசையோட வாழ்க்கையை தான் வச்சுங்களேன். அமைதிப்படையில் சத்யராஜ் எப்படியோ அப்படிதான். அது நீங்கள் நிறைய இருக்குது, நீங்கள் யார் வேணால் ஆய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் ஆய்வு செய்கிற அளவுக்கு பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாது, அவனும் ஆளும் கிடையாது. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் இருக்கிற வந்து ஒருத்தரை தூண்டி விட்டாங்கலாம் பேசினார்ல. திமுக தரப்பில் வந்து குடும்பத்தை மிரட்டுவாங்கன்னு ஒரு கதையை விட்டார். இந்த மிரட்டலுக்கு முன்னாடி, இந்த ரஜினிகாந்த் மிரட்டலுக்கு அந்த முன்னாடி குடும்பத்தை வந்து மிரட்டுவாங்க. ஏன்னா சங்கீதா வந்து மிரட்டுறாங்க, குடும்பத்தை வந்து ஒரு பகடையா வச்சு மிரட்டாங்க. அந்த மாதிரி எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து இது பழைய கதை சார் சொன்னார். அதுக்கு வந்து சார்லஸ் வந்து என்ன செய்யறாருன்னா பதில் கொடுக்குறாரு. இவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தையை மீண்டும் சொல்றாரு. இங்க முதல்ல ஒரு விஷயம் தெரியும் சார், இங்க எல்லா மனிதருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. சமூகமே தருது அந்த அடையாளத்தை.
நீ யாருன்றது எங்களுக்கு தெரியும். ம். நீ கடந்த காலத்துல உன்னுடைய வாழ்க்கை என்ன? இல்ல சார், ஆதவ் அர்ஜுன் திமுகவின் ஸ்லீப்பர் செல்னு சார்லஸ் மார்ட்டின் சொல்றாரு. அவர் விஜய்க்கு உண்மையா இருக்காரா இல்லையா? ஆதவ் அர்ஜுன் நான் ஒரே வார்த்தை சொல்றேன், விஜய்க்கு உண்மையா இல்லைன்னு சொல்றேன். விஜய்க்கு உண்மையில விஜய் முடிக்க போறதே ஆதவ் அர்ஜுனா தான். நான் விஜய் முடிக்க போறது. விஜய் முடிக்க போறதே ஆதவ் அர்ஜுனா தான். ஆ. சும்மா இதெல்லாம் வந்து அந்தந்த இப்போ சார்லஸ் சொல்றது கேட்டா வந்து மைத்துனன் மீது உள்ள ஒரு வெறுப்பு, அதே சமயத்துல அங்க உள்ள அரசியல் இருக்குல்ல ஆமா பாண்டிச்சேரி, பிஜேபி அதுக்காக அவர் பேசுறாரு. இங்க டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பர் செல்லாம் கிடையாது, அந்த அளவுக்குலாம் அவங்க வீக்காவும் கிடையாது. சரிங்களா? இவரெல்லாம் ஸ்லீப்பர் செல்லா தான் வச்சுதான் விஜய் ஜெயிக்கணும்னு கிடையாது. முதலமைச்சருடைய அந்த அந்த ராஜதந்திரம் ஒரு லெவல் தாண்டி போயிடுச்சு. இன்னைக்கு கலைஞர் கூட பண்ணாத ராஜதந்திரம் தான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பண்றாரு. இவனெல்லாம் ஸ்லீப்பர் செல்லா வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் உண்மை முதல்ல. அதனால இதெல்லாம் வந்து அவங்க அங்க உள்ள அரசியலுக்கு, பாண்டிச்சேரி உள்ள அரசியலுக்கு அவர் வந்து அப்படி பேசுறாரு, அவ்வளவுதான். தவிர இங்க வந்து நான் சொல்றேன், விஜயை முடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா அவ்வளவு இந்த மாதிரி நெருக்கடி கொஸ்டின் சார். மீண்டும் சொல்றேன், தவிர்க்க முடியாம சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாசம் தான் இருக்கு தேர்தல். பத்திரிகையாளரை பகைக்கிறீங்க, காவல்துறை சட்ட ஒழுங்கல் இப்பதான் தெரியுது அவங்களுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. அதை ஒரு பக்கம் இப்போ வந்து இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தை போட்டு வந்து காவல்துறையை எதிர்க்கிறீங்க. இதாண்டு ரஜினிகாந்த் போன்ற மிகப்பெரிய கல்ட்டு இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் சிக்கலை வந்து ஏற்படுத்துறீங்க. இதனுடைய விளைவு என்ன சார் ஆகும்? யோசிச்சு பாருங்க. நான் தான் சொல்றேன், நீங்க எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்வது வீரம் சார், உருவாக்குறது முட்டாள்தனம். நீங்க தொடர்ந்து இதே மாதிரி விதவிதமா ஆப்பு செதுக்கி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. தானே உண்மை? விதவிதமா நீங்க ஆப்போசிட். ஆனாலும் அவங்க உறுதியா இருக்காங்களா? பிஜேபி நீங்க எந்த எல்லைக்கு எங்களை நீங்க மிரட்டுறதோ த்ரெட் பண்றதோ எதுனாலும் நாங்க வரமாட்டோன்றதுல உறுதியா இருக்கிறதா? கிடையாது சார், போயிருவாங்க. ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க சார், போயிருவாங்க சார், வேற வழி கிடையாது சார். பார்க்கலாம் சார், பேசிடுவாங்க. இப்ப என்ன வந்து எடப்பாடி சம்மதிக்க வைக்கணும், அவ்வளவுதானே. அதெல்லாம் ரொம்ப கடினம்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயம் கிடையாது. இப்ப என்ன ஒரே வருத்தம்னு கேட்டீங்கன்னா, நாம கூப்பிட்ட போது வரல அவரு, அவரே கூப்பிட்டவர் தானே. ஆமா ஆமா, மறுக்கணி கிடையாது. அவருடைய ஒரே கேட்டா அண்ணாமலையை இறக்கி விடணும், இறக்கி விட்டாங்க. இப்போ என்ன அவருக்கு பிரச்சனை? நேரடியாக நம்ம பேசல. என்ன சொல்றோம், நயனா நாகேந்திரன் கூட பேசவே இல்லை. டெல்லியில் இருக்க வந்து அந்த தலைமையும் பேசல, வந்து புரோக்கர்ஸும் பேசுறாங்க, அவ்வளவுதான். இங்க தலைமை யாராவது பேசுற நயனா நாகேந்திரன் போய் கேளுங்க. இல்ல கிடையாது, அந்த மாதிரி பேசுற தகவல் இருக்கா? அப்ப மாநில தலைமையில எதுக்கு இருக்கு? பார்த்தா விஜய வரவேற்க பேசிய ஏஎன்எஸ் பிரசாத்தியே பதவியில இருந்து தூக்குனாங்களா? கரெக்ட் சார். ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை பாருங்க. ஒரு நாள் நடுராத்திரில முடிவுகள் மாறுது. இப்ப நடக்கலாம் போகுது. நீ கண்டிப்பா அவர் வந்து வேற வழியே கிடையாது. அதே சமயத்தில் நேர்காணல் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா இல்ல, நேர்காணல் பண்ணவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து எல்லாத்தையும் பிளாக் ஷர்ட் போட்டுட்டு இருந்தார் சார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னா நீங்க ஏதோ நினைச்சுக்கிறீங்க. என்ன நினைச்சீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா என்ன நினைக்கிறீங்க நீங்க? எல்லாத்தையும் பணம் பொருள் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் கிடையாது. வெக்கம் மானம் சூடு எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்லுது. எல்லாத்தையும் சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவாங்க. உண்மையிலேயே இது விட்டுட்டேன்னா நான் பணம் காசெல்லாம் விட்டு வரேன், மனைவி பிள்ளைகளை விட்டு வரேன், அம்மா அப்பா விட்டு வரேன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வரேன்னா என்ன பொருள்? வெக்கம் மானம் சூடு சொன்னா எல்லாத்தையும் விட்டு வரணும். அவங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ கூட்டணி தான் இது. கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்த வர்ற நாட்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி. நன்றி சார்.